ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூனு கல் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தாப்பில் இஞ்சி வெள்ளை பூண்டு விழுது போட்டுக்குவோம். அதுக்கு அடுத்தாப்பில் 2 தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 1 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தாப்பில் தட்டி வச்ச சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுறாதீங்க, தட்டி வச்ச சின்ன வெங்காயம். அதுக்கடுத்தாப்பில் மல்லி, சீரகம், மிளகு எல்லாமே கலந்த பொடியாக செஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதை ரொம்ப நைஸாக அரைச்சா வேண்டாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு 1.5 செம்பு தண்ணி, 1.5 செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு 6 விசில் வைங்க.